ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு போனான். போன இடத்துல அவன் கோடாரி தொலைந்து போச்சு. அதை தேடின அவனுக்கு அது கிடைக்கல. ஒரே சத்தம் போட்டு அழுதான். கடவுள்கிட்ட வேண்டினான், என் கோடாரியை எப்படியாவது தேடி கொடுங்க கடவுளே அப்படின்னு அழுதான். என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு அழுதான். அவன் வேண்டுதலை கேட்ட கடவுள் அவன் முன்னாடி தோன்றினார். நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார். தன் சக்தியால் தங்க கோடாரியை காட்டினார். இது உண்டா என்று கேட்டார். உடனே அந்த விறகு வெட்டி இல்ல சாமி என்றார். பிறகு கடவுள் தன் சக்தியால் வெள்ளி கோடாரியை காட்டினார். இதுவா என்றார். இல்லை கடவுள், இது இல்லை என்றார் விறகு வெட்டி. உடனே கடவுள் விறகு வெட்டி தொலைத்த கோடாரியை காட்டினார். இதுவா என்றார். உடனே விறகு வெட்டி ஆமாம் சாமி என்றார். கடவுள் இவனுடைய பண்பையும் நேர்மையையும் பாராட்டி இவனுக்கு 3 கோடாரியும் உனக்கே தருகிறேன் என்றார். 3ஐயும் கொடுத்தார். உடனே விறகு வெட்டி 3 கோடாரியும் வாங்கி வீட்டிற்கு சென்றார். தன் பேராசை பிடிச்ச மனைவி கிட்ட நடந்ததை கூறினார். உடனே மனைவியும் என கடவுள்கிட்ட கூட்டிட்டு போன்னு கெஞ்சினார். உடனே விறகு வெட்டி சரி கூட்டிட்டு போகிறேன் வா என்று கூட்டிட்டு போனார் காட்டுக்கு. அங்க இருவரும் நடந்து போகையில் புலியின் உருமல் சத்தம் கேட்டது. இருவரும் ஓடினார்கள். போன முறை கடவுளை எங்கே பார்த்தானோ விறகு வெட்டி அதே இடத்தில் நின்றான். நின்று பார்க்கும்போது மனைவியை காணவில்லை. உடனே கடவுளிடம் என் மனைவியை கண்டுபிடித்து கொடுங்கள் சாமி என்று கத்தினான், கெஞ்சினான், வேண்டினான். உடனே கடவுள் தோன்றி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார். தன் சக்தியால் சமந்தாவை வரவழைத்து இதுவா உன் மனைவி என்றார். அதற்கு விறகு வெட்டி ஆமாம் சாமி என்றார். உடனே கடவுள் திகைத்தார். என்னப்பா சொல்கிறேன், எங்கே உன் நேர்மை, ஏன் பொய் சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர் சாமி, நீங்கள் முதலில் சமந்தாவை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர்கள். நான் இல்லை சாமி என்பேன். பிறகு தமனாவை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர். நான் இல்லை சாமி என்பேன். அடுத்து என் உண்மையான மனைவியை காட்டி இதுவா உன் மனைவி என்பீர். நான் ஆம் என்பேன். நீ உண்மையை சொன்னதால் 3 பேரையும் வைத்துக்கொள் என்று சொல்வீர்கள். நானோ விறகு வெட்டி வசதி இல்லாதவன். 3 பேரையும் வைத்து எப்படி சமாளிப்பேன்? ஒரு தீயை கட்டிக்கொண்டு சமாளிக்க கஷ்டப்படுறேன். இதில் 3 பேர் எப்படி சாமி வச்சு வாழ்றது? அதான் சமந்தாவை காட்டினதும் ஆமானேன். திகைத்த கடவுள் சமந்தாவை தன் சக்தியால் அனுப்பிவிட்டு விறகு வெட்டியின் மனைவியை வரவழைத்து தந்துவிட்டு மறைந்தார். எல்லா சமயத்திலும் வேண்டின வரமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் வாங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியும் அது வரமா சாபமான்னு. பல பேரோட கல்யாண வாழ்க்கை வரமா சாபமான்னு கேட்டால் பதில் பெரும்பாலும் குழப்பமாக தான் இருக்கும்.